போன வீடியோல நம்பவே முடியாத ஒரு சர்வைவல் ஸ்டோரியை போட்டிருந்தோம். நம்மளோட கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு தமிழக மீனவர் ஒருத்தர் அவருடைய நண்பர்களோட கடலுக்குள்ள கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் டீப்பா உள்ள மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. அப்ப எதிர்பாராத விதமா அவர் கடலுக்குள்ள தவறி விழுக அவரு கூட வந்த அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இவரை காணோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 26 மணி நேரங்கள் நடு கடல்ல அவர் தவிச்சிட்டு இருந்திருக்காரு. அன்னைக்கு அமாவாசையும் கூட. சோ அந்த கும் இருட்டுல நடு கடல்ல தனி ஒரு ஆளா 26 மணி நேரம் அவர் எப்படி உயிர் பிழைச்சார் அப்படிங்கறத நம்மளுடைய சேனல் ஒரு வீடியோவை போட்டிருந்தோம். அவருடைய பேரு சிவமுருகன். பட் இதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி உயிர் பிழைச்ச அவரே நம்மளுடைய சேனல்ல கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய கமெண்ட்டை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்பவே கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. பிகாஸ் அந்த வீடியோவுடைய அந்த ஸ்டோரியுடைய கதையின் நாயகனே அவர் தான். இன்னும் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இப்பவே போய் பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட ஒரு சோகத்துல இருந்தாலும் சரி, எந்த ஒரு கவலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நீங்க அதுல இருந்து மீண்டு வந்துருவீங்க. போன வீடியோ தான் போட்டிருக்கோம். சேனலுடைய வீடியோ செக்ஷன்ல போய் செக் பண்ணி பாருங்க. வெல்கம் வியூவர்ஸ். அது சரியா ஜூலை 10, 2025 மகாராஷ்டிரா பல்கர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற நலசோப்ரா அப்படிங்கிற புறநகர் பகுதியில நேரம் இரவு 7 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. அமைதியை நோக்கி போயிட்டு இருந்த அந்த இரவு நேரத்துல 38 வயதான அஜய் மட்டும் அமைதி இல்லாம தவிச்சிட்டு இருந்தாரு. புதுசா வீடு ஒண்ணு கட்டிட்டு இருந்தவருக்கு அர்ஜென்ட்டா ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்கு. யார்கிட்டயோ பணம் கேட்டு அது கிடைக்காம தான் இப்ப மன உளைச்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட அவருடைய மனைவி, உங்க தம்பி கிட்ட கேட்டு பாருங்களேன், அவர் கண்டிப்பா பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அஜய்க்கும் அது சரி அப்படின்னு பட்டதால தன்னுடைய தம்பியான 35 வயதான விஜய்க்கு கால் பண்றாரு. பட் அவருடைய மன உளைச்சலை அதிகமாக்குற மாதிரி விஜயுடைய மொபைல் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறமா கண்டினியூஸா 2 நாட்களா அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்ததால அஜய் தன்னுடைய தம்பியை பாக்குறதுக்காக நேரா அவருடைய வீட்டுக்கே போறாரு. பட் அங்க இருந்த அவருடைய தம்பியுடைய மனைவி அவர் கட்டிட வேலைக்காக வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னும், அவருடைய செல்போன் ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னும், இன்னும் 1 வாரத்துல அவர் திரும்பி வந்துருவார் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பின அஜய் சரியா அதுல இருந்து 1 வாரம் கழிச்சு மறுபடியும் தன்னுடைய தம்பியை பாக்குறதுக்காக அதே வீட்டுக்கு வராரு. பட் இந்த முறை அந்த வீடு பூட்டி இருந்திருக்கு. சோ தன்னுடைய தம்பியுடைய மனைவிக்கு இப்ப கால் பண்றாரு. அந்த நம்பரும் இப்ப ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அன்னைக்கு மட்டும் இல்ல, அடுத்த 2 நாட்களா ஸ்விட்ச் ஆஃப் அப்படினே வந்திருக்கு. அப்பதான் அவர் தன்னுடைய தம்பிய வேலைக்கு கூட்டிட்டு போகக்கூடிய இன்னொரு மேஸ்திரி ஒருத்தருக்கு கால் பண்ணி தன்னுடைய தம்பியை பத்தி விசாரிக்கிறாரு. பட் அந்த மேஸ்திரியோ, உங்க தம்பி வேலைக்கு வந்து 2 வாரத்துக்கு மேல ஆகுதே அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு ஷாக் ஆன அஜய்க்கு தன்னுடைய தம்பி இப்ப வேலைக்கு போகல அப்படின்னா வேற எங்க போனாரு, அவரு வேலைக்கு போனதா அவருடைய மனைவி சொன்னது உண்மையா பொய்யா, ஒருவேளை பொய்யா இருந்தா அவங்க ஏன் பொய் சொல்லணும், இப்ப அவங்க எங்க போனாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் அவருடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. மேலும் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா போலீஸ் கிட்ட போறதுதான் சரி அப்படிங்கிற முடிவுக்கும் அவர் வராரு. இப்ப அவருடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கிடைச்ச பதில்கள் என்ன அப்படிங்கிற ஒட்டுமொத்த வட இந்திய மாநிலங்களையும் அதிர வச்ச, சினிமால வர்ற மாதிரியே ஒரு சம்பவம் நடந்திருக்கே அப்படின்னு அந்த மாநிலத்துடைய மக்களை பரபரப்பா பேசவும் வச்ச ஒரு ஷாக்கிங்கான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிரைம் நடக்கும் பொழுது பாதிக்கப்பட்டவங்களுக்கு முன்னாடியே எந்த ஒரு வார்னிங்கும் கிடைக்காது. பட் நம்மளுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம முன்னாடியே பார்க்க முடியும், அதுக்கு தயாராகவும் முடியும். அப்படி நம்ம செய்யல அப்படின்னா அதுக்கப்புறமா வருத்தப்பட்டு பிரயோஜனமே இல்லை. நான் பேசுறது திடீர்னு வர்ற ஹாஸ்பிட்டல் செலவுகளை பத்தி தான். ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூக்கு போனாலே இன்னைக்கு 20,000 to 30,000 ரூபாய் செலவு வச்சு மொத்த ஃபேமிலியுடைய பட்ஜெட்டையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். அதுவே சீரியஸான ஒரு இல்னஸ் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நோய் நீங்க வாழ்நாள் முழுக்கவே சேர்த்து வச்ச சேமிப்பை, உங்களுடைய சேவிங்ஸை மொத்தமா ட்ரைன்
ட்ரெயின் பண்ணிரும். இப்பெல்லாம் கேன்சர், ஹார்ட் டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாயிட்டு வருது. அதனால தான் சொல்றேன், இதற்கான சொல்யூஷன் ரொம்பவே சிம்பிள் தான். நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியும் ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை சீக்கிரமா எடுத்துக்கோங்க. பட் அப்படி பிளான்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பல கம்பெனிஸை கம்பேர் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட். அப்படி கம்பேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லயும் டாப் கமெண்ட்லயும் ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். அங்க இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸ் மற்றும் அதோடைய பிளான்ஸை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் மாசத்துக்கு வெறும் 400 to 500 இருந்தே பிளான் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் 1 கோடி வரைக்குமே கவரேஜ் கொடுக்குது. ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணதால முன்னாடி எல்லாம் 10 lakhs கவரேஜ் கொடுத்துட்டு இருந்த அதே அமௌண்ட்டுக்கு இப்ப 15 to 20 lakhs வரைக்குமே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும் பொழுது 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு கிளைம் சப்போர்ட் கிடைக்கும். நான் ஏன் இதை இந்த வீடியோல இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் பில் கட்டுறதுக்கு காசு இல்லாம ஆன்லைன்லயும் ஆஃப்லைன்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் நிக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். சோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு அந்த நிலைமை வரக்கூடாது. அதனால இந்த கேஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போதே உங்களுடைய பினான்சஸையும் நீங்க செக்யூர் பண்ண தயாராகணும். அதோடைய முதல் ஸ்டெப் தான் உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது. சோ இப்பவே டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இப்பவே எடுத்தீங்க அப்படின்னா அப் டு 25% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அஜயுடைய கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்ட போலீஸ் நேரா அவருடைய தம்பியுடைய வீட்டுக்கு வராங்க. பூட்டி இருந்த அந்த வீட்டை உடைச்சு அந்த வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணதுல இருந்து அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல அப்படிங்கிறது தெரிய வருது. அப்படி அந்த வீட்டை சர்ச் பண்ண போலீஸ்க்கு அந்த வீட்டுல ஒரு விஷயம் மட்டும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கிறத பாக்குறாங்க. அது போலீஸ்க்கு ஒரு உறுத்தலாவே இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த வீட்டுல இருந்த எல்லா டைல்ஸுமே ஒரே டிசைனா இருக்க, அந்த வீட்டுல இருந்த பெட்ரூம் உடைய நடுவில் இருக்கிற ஒரு 4 டைல்ஸ் மட்டும் டிசைன் எதுவுமே இல்லாம பிளைன் ஒயிட்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த டைல்ஸை பார்க்கும்போதே அது புதுசா இருக்கு அப்படிங்கறதும் போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. which means வித்தியாசமா இருந்த அந்த 4 டைல்ஸுமே சமீபத்துல தான் அந்த இடத்துல பதிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது போலீஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது. சோ உடனடியா ஆட்களை வச்சு அந்த தரையில் இருந்த டைல்ஸை உடைச்சு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே அப்படி தோண்டவே தாங்க முடியாத அளவுக்கு துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே நான் இன்ட்ரோல பணம் இல்லாம தவிச்சாரு அப்படின்னு சொன்னலையா அஜய், அவரும் அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாரு. பட் போலீஸ் அப்படி அந்த இடத்தை தோண்ட அங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அஜயுடைய உடல் வியர்த்து போய் நடுங்க ஆரம்பிக்குது. அப்படி அவரு நடுங்கிட்டு இருக்கும் போதே அழுகி போன நிலைமையில அடையாளமே தெரியாம சிதைஞ்சு போயிருந்த இறந்து போன ஒரு மனித உடலை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஆப்வியஸா அது காணாம போன விஜயுடையதா தான் இருக்கும் அப்படின்னு நீங்க ஈஸியா கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ அதே கெஸ்ஸிங்கோட அந்த இறந்த உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அந்த உடல் விஜயுடையதான் அப்படின்னா விஜய் எப்படி இறந்து போனாரு, அவருடைய இறந்த உடலை அந்த வீட்டுக்குள்ளேயே புதைச்சு வச்சது யாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம விஜய் கூடவே அந்த வீட்டிலேயே இருந்த அவருடைய மனைவி மற்றும் அவருடைய 8 வயதான பையனும் என்ன ஆனாங்க அப்படிங்கிற பல கேள்விகள் போலீஸுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. சோ விஜயுடைய நெய்பர்ஸ் கிட்ட நீங்க விஜயும் அவருடைய மனைவி மற்றும் மகனையும் கடைசியா எப்ப பாத்தீங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே கடந்த 2 வாரமாவே நாங்க விஜய பார்க்கவே இல்லை அப்படின்னும், இப்ப கடந்த 2 நாட்களா விஜயுடைய மனைவி கோமலையும் அவருடைய மகனையும் கூட நாங்க பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. அது கூடவே இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடி விஜயுடைய அண்ணனான அஜய் இந்த வீட்டுக்கு வந்திருந்தார் அப்படின்னும், ரொம்பவே முக்கியமா புதுசா டைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள ஒட்டிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போலீஸ் இப்ப உடைச்சு எடுத்தாங்க இல்லையா, அந்த டைல்ஸை ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் அஜய் தான் அங்க வந்து ஒட்டி இருக்காரு. இத கேட்ட உடனே போலீஸுடைய சந்தேகம் முழுக்கவே அஜய் பக்கம் திரும்ப ஆரம்பிக்குது. அதே நேரத்துல இறந்து போன விஜயுடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் போலீஸுடைய கைக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல விஜய் கழுத்து நெரிச்சுதான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னும், அதுவும் சரியா ஜூலை 5ஆம் தேதி மிட் நைட்ல தான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இப்ப அஜயை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ்க்கு ரீசெண்டா அவருக்கு பண தேவை அதிகமா இருக்கு அப்படிங்கறதும், அவரு வீடு கட்டுறதுக்கு பணம் கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது.
இதை எல்லாத்தையுமே வச்சு பாக்குறப்ப அஜய் தான் அவருடைய தம்பி மனைவி மற்றும் அவனுடைய குழந்தை அப்படின்னு இவங்க எல்லாத்தையுமே பணத்துக்காக கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு யோசிச்ச போலீஸ் உடனடியா அஜயை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு, எதுக்காக உன்னுடைய தம்பி அவங்களுடைய மனைவியை கொலை பண்ண? எப்படி இந்த கொலையை பண்ண? உன்னோட தம்பியுடைய உடலை மட்டும் இங்க மறைச்சு வச்சுட்டு மத்தவங்களுடைய உடலை எங்க புதைச்சிருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அஜயோ, சார் என்ன சொல்றீங்க? நான் எதுவுமே பண்ணல, எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப போலீஸ், அப்படியா? அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒட்டி இருக்கிற புது டைல்ஸை யார் ஒட்டுனது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் தயங்கிட்டே, ஆமா சார், நான் தான் அந்த டைல்ஸை ஒட்டுனேன் அப்படின்னு அன்னைக்கு நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு என்னுடைய தம்பியுடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. வீட்டுல கொஞ்சம் டைல்ஸ் ஒட்ட வேண்டிய வேலை இருக்கு, வந்து ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னோட தம்பி எங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் வெளியூருக்கு வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சோ நானுமே அன்னைக்கே வீட்டுக்கு போய் அந்த டைல்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்பட்டுச்சு. சோ என்னுடைய தம்பி கிட்ட கேட்கலாம் அப்படின்னு என்னுடைய தம்பிக்கு கால் பண்ணேன். ஆனா மொபைல் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. சோ ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு எகைன் நான் என்னுடைய தம்பியுடைய வீட்டுக்கு போனேன். அப்பவும் என்னுடைய தம்பி அங்க இல்ல, என்னுடைய தம்பியுடைய ஒய்ஃப் மட்டும் தான் அங்க இருந்தாங்க. இன்னும் அவர் வெளியூர்ல இருந்து வரல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் மேஸ்திரி கிட்ட நான் கேட்கும் பொழுதுதான் என்னுடைய தம்பி 2 வாரமா வேலைக்கே வரல அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்து நான் உங்ககிட்டயே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். சார், நீங்க சொல்ற மாதிரி நான் இதை பண்ணியிருந்தா நானே எதுக்கு சார் வந்து கம்ப்ளைண்ட் பண்றேன்? ஆனா நான் ஒட்டுன அந்த டைல்ஸ்க்கு கீழே இருந்து என்னுடைய தம்பியுடைய உடலை எடுக்கும் பொழுதுதான் எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. நான் தான் அந்த டைல்ஸை ஒட்டுன அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க என்னதான் சந்தேகப்படுவீங்க அப்படின்னு தான் நான் அதை மட்டும் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இது எல்லாத்தையுமே பொறுமையா கேட்ட போலீஸ் விஜய் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அஜய் எங்க இருந்தார் அப்படின்னு அவருடைய அளபைய கிராஸ் செக் பண்றாங்க. அதிலிருந்து அன்றைய நாள் நைட்டு அவர் தன்னுடைய வீட்டுல தான் இருந்திருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. மேலும் அவருடைய மொபைல் போன் லொகேஷனும் அவருடைய வீடு இருக்கிற அதே டவர் ரேஞ்சில தான் இருந்திருக்கு. சோ அஜய் இப்ப போலீஸோடைய சந்தேக வட்டத்திலிருந்து வெளியே போறாரு. பட் அப்பதான் விஜயுடைய மனைவி கோமல் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வருது. சோ அவங்களுடைய போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து பூனே அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிற டவர் ரேஞ்சில தான் அந்த நம்பர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் கோமல் கடைசியா யாரு கூட பேசியிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுடைய கால் ரெக்கார்ட்ஸையும் செக் பண்றாங்க. அப்பதான் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஜூலை 19ஆம் தேதி அன்னைக்கு காலையில ஒரு 7 மணிக்கு 20 வயதான மோனு சர்மா அப்படிங்கிற ஒரு பையன் கூட தான் கடைசியா பேசியிருக்காங்க அப்படிங்கறதையும், அன்னைக்கு மட்டும் இல்ல கடந்த 6 மாதங்களாகவே அவங்க அடிக்கடி அந்த பையனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப அந்த மோனுவுடைய செல்போன் சிக்னலையும் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து அந்த கோமலுடைய நம்பர் எந்த டவர் ரேஞ்சில் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சோ அதே டவர் ரேஞ்சில் தான் அவனுடைய மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ ஜூலை 24 அன்னைக்கு பூனேக்கு கிளம்பி போன போலீஸ் அங்க ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்த கோமல் மற்றும் 20 வயதான மோனுவை அரெஸ்ட் பண்றாங்க. மேலும் அவங்க கூடவே தங்கியிருந்த கோமலுடைய 8 வயசு மகனையும் ரெஸ்கியூ பண்றாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையுமே தனித்தனியா வச்சு விசாரிச்ச போலீஸ் கிட்ட அப்பதான் உண்மையாகவே அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயங்களை கோமல் சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். கோமலுக்கும் விஜய்க்கும் 10 வருடங்களுக்கு முன்னாடி 2015 மார்ச் மாசம் தான் மேரேஜ் ஆயிருக்கு. அந்த டைம்ல நலசோப்ரா ஏரியால நிறைய கட்டிட வேலைகள் நடந்ததால நமக்கும் நிறைய வேலைகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்ச விஜய் தன்னுடைய மனைவியை கூட்டிட்டு அந்த ஏரியாவுக்கு குடி போயிருக்காரு. அங்க அவர் எதிர்பார்த்த மாதிரியே நிறைய வேலைகளும் அவருக்கு வர விஜயும் இரவு பகல் பார்க்காம கடுமையா உழைக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி 2 பேருமே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது. சோ மனைவியும் மகனையும் நல்லபடியா வச்சு காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட விஜய் கொத்தனார் வேலைக்கு போய் சம்பாதிக்க கோமல் வீட்டுல இருந்தபடியே குழந்தைய பாத்துக்க ஆரம்பிக்கிறார். ஆனா வருடங்கள் ஓட ஓட ஒரே மாதிரியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படின்னு அவளுக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிக்குது. அந்த சலிப்பு பக்கத்து வீட்டு பையனான மோனு கூட அவளை பழகவும் வைக்குது. எஸ், டெய்லியுமே அவளுடைய வீட்டை தாண்டி காலேஜுக்கு போற மோனுவை பார்த்து அவ மேல ஆசைப்பட ஆரம்பிக்கிறா. அதை தெரிஞ்சுக்கிட்ட மோனுவும் அவளுடைய ஆசை வலையில விழுக ஆரம்பிக்கிறான்.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோமலுடைய ஹஸ்பண்ட் கொத்தனார் வேலை பாக்குறாரு அப்படிங்கறதால காலையில ஒரு 8 மணிக்கு அவர் வேலைக்கு கிளம்பி போயிருவாரு. அதுக்கப்புறமா அவளுடைய மகனும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருவான். சோ வீட்டுல யாருமே இல்லாத அந்த நேரத்துல அந்த மோனுவை அவளுடைய வீட்டுக்கு வர வச்சு அவன் கூட உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறா. மேலும் நைட் டைம்ல அவன் கூட போன்ல பேசுறது, சாட் பண்றது அப்படின்னு ஜாலியா இருக்க ஆரம்பிக்கிறா. பட் இதை கவனிச்ச அவளுடைய ஹஸ்பண்ட் ஒரு நாள் அவளுடைய போனை வாங்கி செக் பண்றாரு. அப்பதான் அவருக்கு கோமலும் மோனுவும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஆத்திரமானவர் அவளை திட்டி அடிக்கவும் செய்யறாரு. அவ செஞ்ச தப்புக்கு விஜய் அவளை வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி இருக்கணும். ஆனா தன்னுடைய மகனுக்கு தாய் வேணும் அப்படின்னு நினைச்ச விஜய் இனிமேல் அந்த மோனு கூட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி கோமலுக்கு ஒரு வார்னிங்கை மட்டும் கொடுத்திருக்காரு. ஆனா அவளோ அப்பவும் திருந்தாம அந்த மோனு மேல இருந்த மோகத்தால ஒரு மோசமான முடிவுக்கு போக ஆரம்பிக்கிறா. எஸ், அது அவளுடைய ஹஸ்பண்டை கொலை பண்றது. கொஞ்ச நாளைக்கு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு பயந்து அந்த மோனு கூட பேசுறத ஸ்டாப் பண்ண மாதிரி நடிச்சுக்கிட்டே சைலண்டா ஒரு பிளானையும் போட ஆரம்பிக்கிறா. அதை கொஞ்சம் கூட சொதப்பாம ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்யறா. அதாவது அன்னைக்கு நைட்டு அவளுடைய ஹஸ்பண்ட் சாப்பிட்ட சாப்பாட்டுல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்திருக்கா. அதை சாப்பிட்ட அவளுடைய ஹஸ்பண்டும் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே தூங்க ஆரம்பிக்கிறாரு. இதை உன்னிப்பா கவனிச்சுட்டு இருந்த கோமல் முதல்ல தன்னுடைய ஹஸ்பண்டுடைய செல்போன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறா. அதுக்கப்புறமா அங்க தூங்கிட்டு இருந்த அவளுடைய மகனை கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம்ல படுக்க வைக்கிறா. அதுக்கப்புறமா தான் ஒரு கயிறை எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருந்த அவளுடைய ஹஸ்பண்டுடைய கழுத்தை சுத்தி நெரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப தூக்க மாத்திரையுடைய எஃபெக்டால தூக்கத்திலிருந்து எந்திரிக்க முடியாம மூச்சு திணற ஆரம்பிச்ச அவளுடைய ஹஸ்பண்ட் அடுத்த சில நொடிகள்லயே துடிச்சு இறந்து போறாரு. அடுத்ததா அவளுடைய பிளான் படி அவருடைய உடலை எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு கூட அவ யோசிச்சு வச்சிருந்தா. மலையாளத்துல திருஷ்யம் அப்படின்னும் தமிழ்ல பாபநாசம் அப்படின்னு ரிலீஸ் ஆன ரொம்பவே ஃபேமஸான அந்த கிரைம் த்ரில்லர் படத்தை ஹிந்தியில பார்த்த கோமலுக்கு இது செம்ம ஐடியாவா இருக்கே அப்படின்னு தோணி அந்த படத்துல வர்ற மாதிரியே நம்மளும் நம்மளுடைய ஹஸ்பண்டுடைய இறந்த உடலை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு முட்டாள்தனமா இப்படி பண்ணியிருக்கா. அதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அடுத்த நாள் காலையில மோனுவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கா. அதை கேட்ட மோனு ஆரம்பத்துல அதிர்ச்சி ஆனாலும் அதுக்கப்புறமா கோமல் மேல இருந்த ஆசையால அந்த இறந்த உடலை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிறான். கோமலும் தன்னுடைய மகன் கிட்ட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா மோனுவை வீட்டுக்கு வர சொல்லி அவங்க 2 பேருமா சேர்ந்து பெட்ரூம்ல இருக்கிற டைல்ஸை உடைச்சு ஒரு பெரிய குழிய தோண்டி அங்க விஜயுடைய இறந்த உடலை புதைக்கிறாங்க. ஆனா இங்கதான் அவளுக்கு இன்னொரு கவலை வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப தரை குழி தோண்டின மாதிரி இப்படியே இருந்தா வீட்டுக்கு வர்றவங்களுக்கு சந்தேகம் வந்துருமே அப்படிங்கிற பயம் கோமலுக்கு வர ஆரம்பிக்குது. அப்பதான் அவளுடைய ஹஸ்பண்டுடைய அண்ணனான அஜயுடைய ஞாபகமும் அவளுக்கு வந்திருக்கு. எஸ், விஜயுடைய அண்ணனான அஜயும் கூட டைல்ஸ் சுற்ற வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. சோ அவருக்கு கால் பண்ண கோமல் வீட்டுல டைல்ஸ் கொஞ்சம் உடைஞ்சு போயிருச்சு, அவரும் ஊர்ல இல்ல, நீங்க வந்து அதை ஒட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்கா. இது எதுவுமே தெரியாத அஜயும் ஜூலை 6ஆம் தேதி அன்னைக்கு மத்தியானமா அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. ஆல்சோ தன்னுடைய தம்பிக்கு நம்மளே சமாதி கட்டுறோம் அப்படின்னு கூட தெரியாமலேயே புதுசா வாங்கின டைல்ஸை வாங்கி அந்த குழிக்கு மேல வச்சு ஒட்டவும் செஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையுமே கன கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மிதப்புல இருந்த கோமல் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட தன்னுடைய ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி டிராமா பண்ண ஆரம்பிக்கிறா. பட் அப்படி தைரியமா பொய் சொல்லிட்டு இருந்த அவளுக்கு அவளுடைய ஹஸ்பண்டுடைய அண்ணன் அஜய் தொடர்ந்து வந்து விஜய் எங்க அப்படின்னு விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயம் வர ஆரம்பிக்குது. அதனாலதான் ஜூலை 18ஆம் தேதி அன்னைக்கு ஈவினிங் அந்த மோனுவையும் கூடவே டூருக்கு போறதா பொய் சொல்லிட்டு அவளுடைய மகனையும் கூட்டிட்டு பூனேவுக்கு போயிருக்கா. இப்படி தன்னுடைய கன்ஃபெஷனை போலீஸ் கிட்ட சொன்ன கோமல், சார் இந்த கொலையை நான் மட்டும்தான் பண்ணேன், அதுல மோனுவுக்கு எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. பட் இதை கேட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டவுட். கோமல் மோனுவை காப்பாத்த ட்ரை பண்றாளோ அப்படின்னு மனசுக்குள்ள அவருக்கு சந்தேகம் வந்துச்சு. பட் அதே நேரத்துல இன்னொரு ரூம்ல கன்ஃபெஷன் கொடுத்துட்டு இருந்தானே அந்த மோனு, அவன் சொன்னதை கேட்டு போலீஸ் இன்னுமே ஷாக் ஆனாங்க. அப்படி அவன் என்ன சொன்னான் தெரியுமா? எஸ்டிஐ விஜய நான் தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்படி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அவன் சொன்ன வெர்ஷன் என்ன அப்படின்னா, ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு காலையில வேலைக்கு போன விஜய் திடீர்னு லஞ்ச் டைம்லயே வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள கோமல் கூட ஜாலியா இருந்த மோனுவை பார்த்து ஆத்திரமான அவரு மோனுவை அடிச்சு உதைக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதனால பதிலுக்கு பயங்கரமா ஆத்திரமான மோனுவோ விஜயுடைய கழுத்தை நெரிச்சு அந்த இடத்திலேயே கொலை பண்ணிட்டதா போலீஸ் கிட்ட சொல்றான். அப்ப இதை பார்த்து பதறி போன கோமல் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இறந்த உடலை வீட்டுக்குள்ளேயே புதைச்சதா போலீஸ் கிட்ட
சொல்லி முடிக்கிறான். இப்படி இந்த 2 கன்ஃபெஷனையுமே கேட்ட போலீஸ்க்கு மிகப்பெரிய குழப்பம் வருது. இவனும் இவளை காப்பாத்துறதுக்காக தான் பொய் சொல்றானா அப்படின்னு சந்தேகம் வந்துச்சு. இவங்க 2 பேர்ல யாரு சொல்றது உண்மையா இருக்கும் அப்படின்னு போலீஸ் குழம்ப ஆரம்பிச்சாங்க. பட் அப்பதான் அட்டாப்சி ரிப்போர்ட்டை மறுபடியும் எடுத்து பார்த்த போலீஸ் அதுல விஜய் கொலை செய்யப்பட்டது ஜூலை 5ஆம் தேதி அன்னைக்கு மிட் நைட்ல தான் நடந்திருக்கு அப்படின்னு கிளியரா இருந்துச்சு. மேலும் ஃபாரன்சிக் டீம் கொடுத்த ரிப்போர்ட்ல விஜயுடைய உடல்ல தூக்க மாத்திரை கலந்திருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆச்சு. சோ போலீஸ்க்கு இப்ப விஷயம் கிளியர் ஆயிருச்சு. கோமல் சொன்னதுதான் இதுல உண்மை. பாருங்க, கோமலுக்காக தான் செய்யாத கொலையை நான் தான் கொலை செஞ்சேன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஆக்சுவலா எஸ்டிஏ இங்க கோமல் கூட தொடர்பு வச்சிருந்த அந்த மோனுவுக்கு வயசு 20 அப்படின்னாலும் அவனை பார்த்தோம் அப்படின்னா ஏதோ 10வது படிக்கிற ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி தான் இருப்பான். மேலும் இவனா இப்படி ஒரு கிரைம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களை யோசிக்க வைக்கும். அது மட்டும் இல்ல, காலேஜ்ல பிஎஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 3rd இயர் படிச்சுட்டு இருந்தவன் எல்லா செமஸ்டர்லயுமே 90% மேல மார்க் எடுக்கிற ரொம்பவே படிக்கிற ஒரு பையனா இருந்திருக்கான். ஆனா கோமல் கூட பழகுனதுக்கு அப்புறமா அவன் அடிக்கடி காலேஜுக்கு லீவ் போட ஆரம்பிச்சதால படிப்பில் இருந்து அவனுடைய கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா கோமல் மேல இருந்த அவனுடைய தப்பான மோகம் அவனை இப்படி ஒரு கிரைமையும் பண்ண வச்சிருக்கு. இந்த கேஸ்ல இன்னுமே ஒரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, கோமல் தன்னுடைய ஹஸ்பண்ட கொலை பண்ணி புதைச்சதுக்கு அப்புறமா கூட அதே வீட்ல அதே பெட்ரூம்ல தன்னுடைய கணவனை இப்படி கொடூரமா கொலை பண்ணி புதைச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற உறுத்தல் கொஞ்சம் கூட இல்லாம அவங்க 2 பேருமே அந்த இடத்துலயே ஜாலியா இருந்திருக்காங்க அப்படிங்கறதுதான். ஏற்கனவே பல தடவை பல வீடியோல வாய் வலிக்கிற அளவுக்கு நான் சொன்ன அந்த சாதாரணமான விஷயம் எதனால கோமல் மற்றும் அபிராமி மாதிரியான பெண்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கறதா எனக்கு புரியவே மாட்டேங்குது. பிடிக்கலையா? இருக்கவே இருக்கு சட்டப்படியான டிவோர்ஸ் ஆப்ஷன். கோமலுக்கு அந்த மோனு தான் வேணும் அப்படின்னா அவ தாராளமா அவளுடைய ஹஸ்பண்ட டிவோர்ஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அந்த அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல, எனக்கு சீக்கிரமா வேணும் அப்படின்னா சிவனேனு யாருக்கிட்டையுமே சொல்லாம எங்கேயாவது ஓடி போயிருக்கலாம். ஆனா அதை பண்ணாம முட்டாள்தனமா கொலைய பண்ணிட்டு இப்ப ஜெயில உட்காந்துட்டு கம்பி எண்ணிட்டு இருக்கா. நான் வீடியோல சொன்ன அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ஸை அப் டு 25% டிஸ்கவுண்டோட இப்பவே ஒரு பெஸ்ட் பிளானை சூஸ் பண்ண டெஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. மை டியர் SDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.